இன்றைய காலை வேளையிலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை வரவேற்கிறோம். மேற்கொண்டு எங்களிடத்திலிருந்து அறிவிப்பு வரும் வரைக்கும் இணையதளத்திலே இணைந்து கொள்ளும்படியாக உங்களை வரவேற்கிறோம். இந்த தீர்மானம் நம்மளுடைய நல்வாழ்வுக்கென்று எடுத்தவைகளாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தொழில்நுட்பத்திற்காக அதன் மூலமாக நேரடியாக வீட்டிலேயே பார்க்கக்கூடிய வசதி இருக்கிறது. ஆனால் இந்த நாளையும் இந்த நேரத்தையும் நம் கவனத்தில் முக்கியமானவைகளாக எண்ணி கருதுவோம். எங்கே இருந்தாலும் இணைவோம் நம் துதி ஆராதனையிலே தானே. ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோமே ஆண்டவரே. நன்றி பிதாவே, நன்றி ராஜா. நீர் அவ்வளவு நல்ல தேவனாயிருக்கிறீர். மகிமை பொருந்தினவர் நீர். அன்பும் மேன்மையுமான எங்களை விசாரிக்கிற தேவனாயும் இருக்கிறீரே. எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரும் நீதானே. நன்றி, நன்றி பிதாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே தானே விசேஷமாக உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் துதியுடனும் ஆராதனையுடன் நுழைய கிருபை செய்திருக்காம். ஸ்தோத்திரம். உம்முடைய பிரகாரங்களில் துதியுடனே உம்முடைய வாசல்களிலே நன்றி உள்ளவர்களாக பிரவேசிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் களி கூறும்படியாக இந்த நாளை உருவாக்கி தந்திரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் மகிழ்வோம் என்று நாங்கள் தீர்மானித்து வந்திருக்கிறோம் பிதாவே. இயேசு என்னும் நாமத்தை மகிமைப்படுத்த மேன்மைப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோமே பிதாவே. வீட்டிலே தானே ஜனங்கள் உம்மை துதிப்பதிலே விடுதலையும் சுதந்திரத்தையும் உடையவர்களாக காணப்படட்டும். எங்கே இருந்தாலும் உடைய பிரசன்னத்தையும் உடைய வல்லமையும் அவர்கள் அனுபவிக்கட்டுமே. துதி ஆராதனையிலும் தானே அவர்களை உம் பக்கமாக திருப்பிக் கொள்ளுவீராக. துதி ஆராதனையா நேரமானது ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் உள்ள நேரமாக அமையட்டும். பாடல் மேலும் இசையின் மேலும் தொடர்ச்சியாக உம்முடைய அபிஷேகம் தங்கி இருக்கட்டும். இந்த காலவெளியில இயேசு மகிமைப்பட்டு இருப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதிப்போம்.
இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. வார்த்தைகள் எந்த மருந்து, காயங்கள் எந்த ஔஷதம், வார்த்தைகள் எந்த மருந்து, காயங்கள் எந்த ஔஷதம். இயேசு ரத்தம் வீசும் தைலமே, என்னை நித்தம் சுகமாக்குமே. இயேசு ரத்தம் சாம்ராஜ்யமே, என்னை நித்தம் சுகமாக்குமே. இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, சொல்லுவோம் அனைவருமே. இந்த இயேசு என் பரிகாரி, ஜீவிய நாட்களெல்லாம் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. மருந்து மாத்திரை எடுத்தாலும் சரி, வீட்டில் ஆகாரத்தில் எடுத்தாலும் சரி, ஏசுதான் பரிகாரி. மருந்து எடுத்தாலும் அவர் தான் நம்மளுக்கு பரிகாரி. மருந்து வேணானோ இல்லைன்னா இதெல்லாம் நம்ப வேண்டான்றதெல்லாம் கிடையாது. ஏசு தான் பரிகாரி. எதன் மூலமாகவும் நம்முடனே அவர் கிரியை செய்கிறார், சுகத்தை கொடுக்கிறார். அவருடைய இரத்தம், அவருடைய வார்த்தை, அவர் நமக்காக காயப்பட்டார். அதெல்லாம் தான் நமக்கு உரியவை சொத்து. அதனால தான் நாம் தெய்வீக ஆரோக்கியத்தை அனுபவிக்கிறோம். ஆராதிப்போம் நம் நேசராக இயேசு கிறிஸ்துவை. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் மீதின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் மீதின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் மீதின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் மீதின் முத்திரை. மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கு பயப்படனே, நான் பயப்படனே. மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கு பயப்படனே, நான் பயப்படனே. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் மீதின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் மீதின் முத்திரை. வியாதி பயம், மரண பயம், இயேசுவின் நாமத்தில் நீங்கினது. வியாதி பயம், மரண பயம், இயேசுவின் நாமத்தில் நீங்கினது. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. பொல்லாப்பு எனக்கு நீரினது, வாதியின் கூடாரத்தை அணுகினது. பொல்லாப்பு எனக்கு
ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தையே, மறந்திடுவோம் நோயின் பெயர்களையே. உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தையே, மறந்திடுவோம் நோயின் பெயர்களையே. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. பொல்லாப்பு எனக்கு நீரினது, வாதையின் கூடாதது அணுகிடாது. பொல்லாப்பு எனக்கு நீரினது, வாதையின் கூடாதது அணுகிடாது. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. பரலோக சேனையின் காவலுண்டு, சர்வ வல்ல தேவனின் கிருபையுண்டு. பரலோக சேனையின் காவலுண்டு, சர்வ வல்ல தேவனின் கிருபையுண்டு. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தையே, மறந்திடுவோம் நோயின் பெயர்களையே. உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தையே, மறந்திடுவோம் நோயின் பெயர்களையே. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இதை விட உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள். ஆராதிப்போம் நம் இயேசுராஜனையே. வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் அவளை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் நான் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவள் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் அவளை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவள் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் அவரை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் அவரை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன்,
என்னாலும் சுகம் தருவீரே பள்ளத்தாக்கில் நடக்கதினாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன் பள்ளத்தாக்கில் நடக்கதினாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன் எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன் எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன் யெகோவா ஈரே என் தேவர்கள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ராஃபா என் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே யெகோவா ஈரே என் தேவன் தேவர்கள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ராஃபா என் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாரித்து கொண்டு வந்து வீட்டில் கொண்டாரே நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாரித்து கொண்டு வந்து வீட்டில் கொண்டாரே என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே யெகோவா ஈரே என் தேவன் தேவர்கள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ராஃபா என் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே யெகோவா ஈரே என் தேவன் ஆராதிப்போம் தேவர்கள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ராஃபா என் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவள்
அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே. அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே. அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே. ஐஸ்வர்யம் வாழ்விலே. அவர் வார்த்தையா சுகமென்றும் பூமியிலே. சுகமென்றும் பூமியிலே. அவர் வார்த்தையா ஜெயமுன் கொண்டேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை பெற்றேன். மறுபடி மாறாதீங்கோ. அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே. அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே. அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே. அவர் வார்த்தையா சுகமென்றும் பூமியிலே. அவர் வார்த்தையா ஜெயமாய் கொண்டேறுவே. அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவேன். அப்படியே சொல்லுவோம். மீட்பை பெற்றேன். அவர் வார்த்தையா ஜெயமாய்
சுகமாக்கிடும் பரிகாரி. அவர் சொன்னாரே, நானே உந்தன் நோய்களெல்லாம் குணமாக்கிடும் பரிகாரி. குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரி. சத்தியமரர் சொன்னார், நானே உந்தன் ராஜா நீர் சொன்னீர், நோய்களெல்லாம் சத்திய வார்த்தையிலே குணமாக்கிடும் நன்றி நன்றி பிதாவே. குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரி. இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், நீரே என்று. நீரே இந்த நீங்கள் சொல்லி உரிமை பாராட்டுங்கள். நோய்களெல்லாம் சொல்லுங்கள் தேவனுடைய குணமாக்கிடும் ஆம் ராஜா, பரிகாரி. குணமாக்கிடும் உம் வார்த்தையினாலே. குணமாக்கிடும் உம் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரி அல்லவா. சுகமாக்கிடும் பரிகாரி. கரைகளை உயர்த்தி சொல்லுவோம். நீரே இந்த நோய்களெல்லாம் குணமாக்கிடும் பரிகாரி. குணமாக்கிடும் பரிகாரி. குணமாக்கிடும் உம் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரி. அவர் சத்தியத்தை நீரே எந்த நோய்களெல்லாம் குணமாக்கிடும் பரிகாரியே. குணமாக்கிடும் நன்றி செலுத்துகிறோம். பரிகாரி. குணமாக்கிடும் வார்த்தையினாலே. குணமாக்கிடும் ஆம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். சத்திய வார்த்தைக்காக நன்றி. ஆராதிக்கிறோம் பரிகாரி. தொடர்ந்து இருதயத்தையும் குரலை முயற்சி கொண்டு துதிப்போமாக. அவரை துதித்து ஆராதிப்போம். இந்த பாடல்ல எவ்வளவு ஆறுதலான பாடல் சத்தியமாயிருக்கிறது. இந்த நேர காலகட்டத்திலே தானே வியாதினாலே மறித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அவரே சொன்னார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நான் சொல்கிறேன் நண்பர்களே, அவரிலே விசுவாசம் வையுங்கள். அவர் நம்மை சுகமாக்குகிறவர் மட்டுமில்லாமல் அவரே நமக்கு பலனாயும் இருக்கிறாரே. இந்த தொத்து நோய் முடியும் மட்டுமாக அவரை பற்றி கொள்ளுங்கள். அவரே நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர். அவர் சுகமாக்குறது மாதிரி யாருமே சுகமாக்க முடியாது.
அவரை நோக்கி பார்ப்போமாக. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறாரே, மாறாதவர் அவர். ஹalleluya, ஹalleluya. And on the cross he bore every sickness, every disease, every curse and every plague of ours. வியாதியம் வேத வாக்கியத்தில் எழுதியிருக்கிறாரே, அவர் கல்வாரி சிலுவையிலே தானே நம்மளுடைய வியாதி நோய்கள் தொத்து நோய்கள் எல்லாவற்றையும் சாபம் அனைத்துமே சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரத்திலே சுகமாகும்படியாக ஆரோக்கியத்தை பெரும்படியாக அல்லவா. நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே, நன்றி நன்றி ஆண்டவராக இயேசுவே. உச்சம் தலையிலிருந்து உள்ள கால் மட்டுமாக எங்களை மூடுகிற இயேசுவின் இரத்தத்துக்காக நன்றி பிதாவே. இயேசுவின் நாமத்துக்காக நன்றி பிதாவே. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பிசாசின் கிரியைகள் மேலும் வியாதி மேலும் நோய்கள் மேலும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. எங்களுடைய கூடாரத்தை பொல்லாப்பு நேரிடாது. எங்களுக்கு நெருங்கி ஒரு வியாதியும் வராது. ஏனெனா உம்முடைய ஜீவன் அல்லவா எங்களுக்குள் பாய்ந்திருக்கிறது. உம்முடைய டிஎன்ஏ உம்முடைய கரு எங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஒவ்வொரு அணுக்களிலேயும் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சுபாவத்தை உடையவர்களாக இருக்கிறோமே. நன்றி பிதாவே, நன்றி ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க விலையேற பெற்ற அனைத்து வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்கு நீர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் உண்மை உள்ளவராயிற்றே. துதி ஆராதனையிலும் ஜனங்களை ஆசீர்வதித்தீர். எங்கள் இருதயத்தையும் சிந்தனையும் பக்கமாக திருப்பினீரே. தொடர்ந்து இந்த காலவெளியிலும் வார்த்தை கொண்டு ஆசீர்வதிப்பீராக. வாழ்க்கை மறுபடியும் பழையதாக இருக்க கூடாதே ஆண்டவரே. இந்த காலவெளியிலே உம்முடைய வார்த்தை ஜனங்களை களிகூற செய்யட்டும். வாழ்விலே ஜனங்களை ஆசீர்வதிக்கட்டும். உடைய வார்த்தை ஜனங்களை வாழ்க்கையில உயர செய்யட்டும். உடைய வார்த்தை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காரலாம். This morning it's time to give our tithes and offerings. இந்த காலவெளியிலே தசமாங் காணிக்கையும் செலுத்துகிற நேரம். But before we could get ready to give our tithes and offerings, let me just read a portion of scripture. தசமாங் காணிக்கையும் இந்த காலவெளியிலே செலுத்துவதற்கு முன்பாக வசனத்தை பார்த்துவிட்டு கொடுக்கலாம். Read from Malachi chapter 3. மல்கியா எழுதின தீர்க்கதரிசனாகமம் 3ஆம் அதிகாரத்தில். We looked at verse 10, but today I'm going to read verse 11. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தோம். இப்போது 11ஆம் வசனத்தை And பார்க்கலாம். I will rebuke the devourer for your sakes. சொல்லி He will not destroy the fruit of your ground, nor shall the vine fail to bear fruit for you in the field, says the Lord of hosts. சொல்லியிருக்கிறது பாருங்கள். 11ஆம் வசனத்திலே, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியிலுள்ள திராட்சை கொடி பலமில்லாமல் போவதுமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். And all nations will call you blessed, for you will be delightful. You will be a delightful land, says the Lord of hosts.
12ஆம் வசனம், அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Here God says, when we bring the tithes and offerings into His house. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தசமபாகத்தையும் காணிக்கையும் பண்டகசாலையிலே கொண்டு வருவீர்களானால், Remember, He says, bring all the tithes into the storehouse. சொல்லியிருக்கிறார் இல்லையா, தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே ஆலயத்தில் ஆகாரம் இருக்கும்படி கொண்டு வாருங்கள் என்று. He says, try me now in this, test me now. இதிலே நீங்கள் என்னை பரீட்சித்து பார்க்கலாமே என்றும் சொல்லியிருக்கிறார். If I will not open the windows of heaven and pour out a blessing that you have no room to contain. அதாவது அப்பொழுது நான் வானத்தின் பலகணியை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று இதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்னார். And then in verse 11, He says something unusual here. இங்கே வித்தியாசமாக வேறு விதமாக 11ஆம் வசனத்திலே ஆச்சரியமூட்ட விதத்திலே சொல்லியிருக்கிறார். He says, and I will rebuke the devourer for your sake. சொன்னிக்கிறார் பாருங்கள், உங்கள் நிமித்தம் பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். Usually God tells us to rebuke the devourer. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வேதாகமத்திலே நம்மை தான் பிசாசை கடிந்து கொள்ள வேண்டும், நாம தான் அவனை அதிகாரத்தை அவன் மேல் உபயோகிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறவர் நம் தேவன். Given us authority and power over sickness and disease and every work of the enemy. ஏனென்றால் நம் தேவனாகிய கர்த்தர் அதிகாரமும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார் நம்ம கையண்டையிலே பிசாசின் மேலும் எல்லா அவனுடைய கிரியின் மேலும் நம்ம அதிகாரம் செலுத்தும்படிக்கு. So if something goes wrong, then God tells you, you speak to it and set it right. ஆகவே உங்கள் வாழ்வில் ஏதாவது சரியா போகலைன்னா, தவறா போயிடுச்சுன்னா நீங்கள் தான் அதிகாரத்தை எடுத்து உபயோகியுங்கள் அவன் மேலே என்று You சொல்லியிருக்கிறார். speak to sickness, you speak to disease, you speak to the devil, and they'll all have to obey you. இயேசு என்னும் நாமத்தை கொண்டு வியாதி அண்டையிலே பேசுங்கள், நோய் அண்டையிலே பேசுங்கள், பிசாசு அண்டையிலே பேசி அதிகாரமாய் அவனை கையாளுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். So normally that is something we have to do. ஆகவே அவை சாதாரணமாக நாம் தான் செய்ய வேண்டும் வாழ்விலே. But here God says, I will rebuke the devil for your sake. ஆனால் இந்த 11ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார், உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். யாரை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் நான் கண்டிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே. That means when we obey God and bring all the tithes and offerings into the storehouse there, God begins to take care of the devil. அதாவது என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறார் என்றால், நாம் பண்டக சாலையிலே நம்முடைய தசமபாகங்கள் எல்லாம் கொண்டு வரும் பொழுது அவர் அவனை எதிர்க்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். God puts a stop upon it. அவன் மேல் ஒரு நில் என்று தடுக்கிறார். God sees that He doesn't touch our money in any way. எந்த விதத்திலும் நம்மளுடைய பண விஷயத்திலே அவன் தொடக்கூடாது என்பதை அவர் கருத்தாய் பாதுகாத்து தடுக்கிறார் அவனை. That is why I told you it is better to give the 10% and keep the 90%. ஆகவே தான் சொல்லுறேன் அல்லவா, 10% கொடுத்துட்டு 90% நம்ம இடத்துல பத்திரமா இருக்கிறது நல்லது. Instead of withholding that 10% and then losing that 90% also. 10% கொடுத்து மீதி இருக்கிறத பாதுகாக்கிறது நல்லது இல்லையா? இல்லைன்னா அந்த 10% கொடுக்காம எல்லாவற்றையும் இழந்து போவதை காட்டிலும். God says He will curse the devil for our sake. ஆகவே சொல்லியிருக்கிறார், நான் பட்சிக்கிறவனை கண்டிப்பேன் என்று He will சொல்லியிருக்கிறார். see that the devil will not put his hands on our money. நம் பணம் மேலே பண விஷயத்திலேயும் அவன் கைவிடாமல் பார்த்து கொள்ளுகிறார். So that we will be blessed in every aspect. அதன் மூலமாக நம் வாழ்வின் எல்லா பகுதியிலுமே நம் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு தானே. That is one great blessing of giving. அதுதானே ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பதினாலே வருகிறவைகள் God நமக்கு. takes care of the enemy. விரோதியை கர்த்தர் கையாளுகிறார் Especially concerning our finances. பண விஷயத்திலே தானே. So with this in mind, let's get ready to give this morning. ஆகவே ஆயத்தப்படுவோம் கொடுப்பதற்கென்று Let's இப்பொழுது take our tithes and offerings. Say this in here. சொல்லிக் கொடுக்கலாம். Say, God, I bring my tithes and offerings into thy storehouse. தேவனே, என் தசமாக காணிக்கை உம்முடைய பண்டகசாலையிலே கொண்டு வந்திருக்கிறேன். I bring it in obedience to your word. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக கொண்டு வந்திருக்கிறேன். நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர், Open the floodgates of heaven. நீர் வானத்தின் பலகணியை திறப்பேன் You என்றும் will shower a blessing upon me. And I have no room to contain it. இனம் கொள்ளாமல் போகும் மட்டும் எங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். And you have promised that you will put a stop to the devil. அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்திலே பிசாசை நீ தடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். பிதாவே, As I give our tithes and offerings, இந்த வேளையிலே நான் கொடுக்கும் பொழுதும் I believe your promise. உம்முடைய வார்த்தைகளை விசுவாசித்தவராக And I give in Jesus. இயேசுவின் நாமத்திலே கொடுக்கிறேன். Amen. ஆமென். Well, you can transfer our tithes.
மட்டுமில்லாமல் ஒவ்வொரு மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை நாம் திருவிருந்து அனுசரிக்கிறோம். So once again, let me remind all our viewers, மறுபடியும் நான் ஞாபகமூட்ட விரும்புகிறேன் நம் சபையினருக்கு, keep watching online until you get information from us. எங்களிடத்திலிருந்து அறிவிப்பு வரும் மட்டுமாக இணையதளத்திலே இணைந்து கொண்டிருங்கள் ஞாயிறு தோறும். So let's turn our Bibles to Ephesians chapter 1 and I'll read verse 11. இப்பொழுது நம்முடைய வேதாகம பகுதிக்கு திருப்பிக் கொள்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திற்கு. In him also we have obtained an inheritance, being predestined according to the purpose of him who works all things according to the counsel of his will. நம்முடைய போதனையின் வேதாகம பகுதி எபேசியர் 1ஆம் அதிகாரம். இப்பொழுது 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். தமிழ்ல, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். Our key verses is verse 11 to 14. திறவுகோள் வசனம் நம்முடைய போதனைக்கு எதுவென்றால் 11லிருந்து 14 மட்டுமாக. Looking at the eternal plans and purposes of God for our lives. நம்முடைய வாழ்வுக்கென்று தேவன் வைத்திருக்கிற நித்திய திட்டம் நோக்கம் என்றும் தலைப்பிலே பார்த்து கொண்டு வருகிறோம். In these verses, Paul reveals God's eternal plan and purpose for all those who are in Christ. இந்த வசனங்களிலே தானே பவுலாகிய அப்போஸ்தலர் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் அனைவருக்குமே தேவனாகிய கர்த்தர் நித்தியமாய் வைத்திருக்க திட்டம் நோக்கங்களை விவரிக்கிறார். It also goes on to show us how God works it out through us அது மட்டும் இல்லாமல் அது நம் மூலமாக எப்படி நிறைவேற்றுகிறார் என்றும் சொல்லுகிறார். and gives us the assurance and the proof and the evidence that whatever he has promised and planned and purposed he will fulfill in our lives. அது மட்டும் இல்லாமல் அவர் எப்படி நம் வாழ்விலே நிறைவேற்றி முடிப்பார் என்பதற்கு உறுதியான ஆதாரமும் அளிக்கிறார் பவுல். So we looked at several examples concerning that, இவைகளை குறித்து உதாரணங்களாக சிலருடைய வாழ்க்கையை கண்டோம். but the best example is all those who are in Christ. சிறந்த உதாரணம் யாரு? கிறிஸ்துவுக்குள் இருக்கும் அனைவருமே தானே உதாரணமாக இருக்கிறோம். If you are in Christ, that means God's eternal plan and purpose has already begun in your life. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்கள் என்றால் ஏற்கனவே உங்கள் வாழ்விலே தேவனுடைய திட்டம் நோக்கமும் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது என்பது தானே காண்பிக்கிறதா இருக்கிறது. So that is the evidence and the proof that God gives you, the very fact that you are in Christ. கிறிஸ்துவுக்குள் இருப்பதே ஒரு ஆதாரமாக காண்பிக்கிறார் தேவனாகிய கர்த்தர் அவருடைய கிரியை ஆரம்பித்து விட்டார் என்பதற்கு. And once he started a good work in you, then no one can stop him. பாருங்கள், அந்த வேலையில் எந்த வேலையில அவர் தன்னுடைய கிரியை ஆரம்பித்தாரோ அதை யாராலையும் தடுக்க முடியாது என்று சொல்லுகிறார். No power in earth, no power in heaven that can stop the eternal plans and purposes that God has for our lives. நம் வாழ்வுக்கென்று தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கும் திட்டம் நோக்கங்களை தடுக்க பூமியிலையும் யாரும் இல்லை, பரலோகத்திலையும் யாரும் இல்லை. Okay, we looked at what it means being predestined. ஆகவே முன்குறிக்கப்படுதல் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். I showed you that God has already arranged the course in which we need to walk. அதாவது முன்குறிக்கப்படுதல் என்றால் என்ன? தேவனாகிய கர்த்தர் ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருக்கிறார் நாம் வாழ வேண்டிய ஒவ்வொருவருக்கும் வாழ்ந்து முடிக்க வேண்டிய ஒரு பாதையையும் வழியையும் மார்க்கத்தையும் வைத்திருக்கிறார். Already ordained the pathway in which we should walk. நாம் எந்த மார்க்கத்திலே ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதற்கு தனித்தனியாக மார்க்கத்தையும் வழியும் ஏற்படுத்தி தீர்மானித்து வைத்திருக்கிறார். It has nothing to do with being predestinated to heaven or hell. ஆக முன்குறிக்கப்படுதல் என்றால் இதை விட்டுட்டு பரலோகத்துக்கு என்று முன்குறிக்கப்பட்டிருக்காங்க, நரகத்தை என்று குறிக்கப்பட்டிருக்காங்களா, அப்படிலாம் கிடையாது. So I showed you what all we are predestined for. ஆகவே எதற்கெல்லாம் நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் சொன்னேன். Secondly, we looked at that word purpose. பிற்பாடு தீர்மானத்தின்படியே We are predestined because of God's purpose. அவர் தீர்மானித்திருந்ததினாலே தான் நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் கண்டோம். God never does anything without a purpose. எதையும் தீர்மானம் இல்லாமல் தேவனாகிய கர்த்தர் நடப்பிக்கிறது கிடையாது கிரியைகளை. So I showed you the purpose means it has conceived, this plan and purpose has conceived from God, it has begun in him. ஆகவே தீர்மானம் திட்டம் நோக்கம் எல்லாம் அவரையே ஆதாரமாக கொண்டு அவரிலிருந்து உருவாயினவைகள். He is the author, the originator of the plan and the purpose. ஆகவே ஒவ்வொருத்துக்கும் திட்டம் நோக்கம் அவரே ஆதாரமாய் அவரே ஆரம்பிக்கிறவராயும் இருக்கிறவர். He conceived it, no one even suggested anything to him. ஆகவே அவரே உருவாக்கி அவரே ஆதாரமாக கொண்டு அந்த திட்டத்தையும் நோக்கத்தையும் உருவாக்கினதுனாலே யாரும் அவருக்கு ஆலோசனை சொல்லி இதை செய்யுங்கன்னு சொல்ல
சொல்லவும் முடியாது, சொல்லவும் இல்லை. And then we looked at the word work it. பிற்பாடு நடப்பிக்கிற என்ற வார்த்தையை பார்த்தோம். Who work it all things according to the counsel of his will. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற. So I showed you Paul, by using this word work it, நடப்பிக்கிற என்ற வார்த்தையை பவுலானவர் எப்படி சொல்லுகிறார் அர்த்தம் கொண்டு பார்த்தோம். Paul is saying that God is not only responsible for conceiving and initiating this plan and purpose, தேவனாகிய கர்த்தர் நடப்பிக்கிற என்று சொல்லும் பொழுது பவுல் சொல்லுகிறார், தேவனிடத்திலிருந்து ஆதாரமாக கொண்டு வருகிறவைகள் தீர்மானங்கள். no, not only he is responsible for the plan and purpose for initiating it, அந்த தேவனுடைய திட்டத்தின் நோக்கத்தையும் அவர் ஆரம்பிப்பதிலேயே ஆதாரமாக கொண்டு உருவாக்குவதிலேயும் அவர் பொறுப்பேற்கிறது மட்டும் இல்லாமல், but he is equally responsible for fulfilling it in our lives. அந்த தீர்மானத்தை எடுத்துட்டு வந்து நம்ம வாழ்விலே நடப்பித்து நிறைவேற்றுவதற்கும் பொறுப்பேற்கிறார். See, because we did not think about this. ஏனென்றால் நம்ம இவைகளெல்லாம் நாம திட்டமிடலையே, God thought about it. இதெல்லாம் அவர்தானே எண்ணினவர். Before the foundations of the world, even before we could be created, God thought about all these things. இவைகள் எல்லாம் சிருஷ்டிப்புக்கு முன்பாகவே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவனாகிய கர்த்தர் எண்ணினவர், தீர்மானித்தவை. It was his thought, his plan. அது அவருடைய தீர்மானம், அவருடைய திட்டமாகும். He predestined. அவர்தானே முன்குறித்தும் இருக்கிறவர். He had a purpose for me. அவர் எனக்கென்றே ஒரு திட்டம், நோக்கம் வைத்திருக்கிறார். And since he has all these things for me, then he is responsible in fulfilling it in my life ஆகவே or through me. அவர் தீர்மானித்து அவர் ஆரம்பித்ததினாலே நிறைவேற்றவும் அவர் பொறுப்புள்ளவராய் இருக்கிறார். So God is responsible to fulfill whatever he has concerning my life. ஆகவே என்னுடைய வாழ்வுக்கென்று தேவனாகிய கர்த்தர் என்னெல்லாம் வைத்திருக்கிறாரோ அது நடப்பிக்கிறதுக்கும் அவரே பொறுப்புள்ளவராய் இருக்கிறார். So how does God do it? ஆகவே கர்த்தர் எப்படி நடப்பிக்கிறார் நம் வாழ்விலே? Well, he energizes every believer with all the power that is necessary to please and do what he wishes and desires. அவர் விரும்பி அவர் திட்டம் கொண்டிருக்கிறவைகளை விசுவாசிகளுக்கு அது கொண்டு வந்து அவர்களுக்குள்ளாக அதை விருப்பமாய் நிறைவேற்றுகிறார். See, God works in you, energizing you, giving you power, equipping you with everything you need to fulfill his plan and purpose. உங்க வாழ்வுக்கென்று தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறதை உங்க வாழ்வில் நடப்பிக்க வேண்டிய பலனையும் அதற்கு உரிய ஆற்றலையும் அவரே கொடுக்கிறவராயும் இருக்கிறார். Philippians chapter 2 அதுக்கென்று பார்க்கலாமே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே verse 13. 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். For it is God who works in you both to will and to do for his good pleasure. எவ்வளவு அருமையான வசனம் பாருங்கள். பிலிப்பியர் 2:13 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். God working in you. அவர் உங்களுக்குள்ளாக உண்டாக்குகிறவராயிருக்கிறார். Changing you from the inside out. உள்ளே இருந்து அதை நடப்பிக்க மாற்றுகிறார் உங்களை. See, man always, when he wants to bring about change, he starts with the outside. பாருங்கள், மனிதன் ஒரு காரியத்தை மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றால் வெளியிலிருந்து உள்ள கொண்டு போவான் மாற்றத்தை. If they want somebody to change, ஒருவரை மாத்தணும்னா, if somebody is a bad person, ஒருத்தங்க ரொம்ப மோசமானவங்களா and இருக்கிறாங்கன்னா, if they want him to change, அவங்கள மாத்தணும்னா என்ன செய்றாங்க? they'll say, well, change his haircut, change his dress, give him a shave, make him look good and he will change. என்ன செய்றாங்க? அவனுக்கு ஒரு முடி வெட்டி Dress எல்லாம் மாத்தி நல்ல ஆளா கொண்டு வந்து நிக்கலாம்னு சொல்லிட்டு செய்றாங்க வெளிப்புறத்திலே முதலாவதாக. Well, if that changes people, then our work becomes very easy. பாருங்கள், அந்த மாதிரி செய்வது அவர் மாற்றம் என்றால் ஒரு நபரை அது சுலபமானதா? But that will not produce any change in that person's living. ஆனால் அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் பலனாய் கொண்டு வராத வெளிப்புறத்தின் மாற்றங்கள். Change has to begin from the inside of man. மனிதனுடைய உள்ளிருந்து மாற்றங்கள் வெளிப்புறத்திலே It has to begin in the spirit, and then only it affects his mind, the soul, and after that it affects the body. முதல்ல ஆவியிலே, பிற்பாடு சிந்தனையிலே, பிற்பாடு தான் வெளியரங்கமாக. So this is how God works in us, changing us and transforming us and conforming us to the image of his son Jesus. தான் நம் பிதாவாகிய தேவன் நமக்குள்ளாக கிரியை நடப்பித்து
வெளிப்புறத்தில் கொண்டு வந்து அவருடைய குமாரன் சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றுகிறார். So first he changes our spirit. Every day our spirits are renewed. ஆகவே அனுதினமும் நம்ம ஆவியை மாற்றி மறுரூபமாக்குகிறார் உள்ளான மனுஷனை. God working in us. நமக்குள்ளாக கிரியை செய்கிறார். But how does God work in us and change us and transform us and make us just like Jesus? எப்படி குமாரனுடைய சாயலுக்கு இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக நமக்குள்ளாக காரியத்தை நடப்பித்து நம்மை மாற்றுகிறார்? It is through His Spirit and the Word. அவருடைய ஆவியினாலும் அவருடைய வார்த்தையின் மூலமாகவும் தானே. That is why every time you come and you read the Word and every time you listen to the Word, the Holy Spirit takes the Word and starts working on the inside of you, changing you and making you more like Christ. ஆகவே தான் பாருங்கள், ஒவ்வொரு முறையும் நீங்கள் வார்த்தை கேட்கும் பொழுதும் வாசிக்கும் பொழுதும் ஆவியானவர் உங்களுக்குள்ளாக அந்த வார்த்தையை எடுத்து கிரியை செய்து உங்களுக்கு மாற்றங்களை உருவாக்குகிறார். So this is how God works. He uses the Holy Spirit uses the Word, and through that He changes us on the inside, and that is where He changes our will and desires to do what He wishes and He pleases, what He has planned. ஆகவே தான் பிதாவாகிய தேவன் எப்படி வேலை செய்கிறார் பாருங்கள். ஆவியானவரை கொண்டு வார்த்தையின் மூலமாக நமக்குள்ளாக கிரியை செய்து நம்முடைய சித்தத்தையும் நம்முடைய விருப்பத்தையும் அவர் கையாண்டு நம்மை மாற்றி அவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழ வைக்கும்படியாக நடப்பிக்கிறார் கிரியைகளை. So that is what He is saying there. அதுதான் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார் பவுல். God works in you to do what pleases Him. ஆகவே தான் சொல்லி அவர் விருப்பம், அவருடைய விருப்பத்தையும் அவருடைய சித்தத்தையும் செய்கையும் நமக்குள்ளாக உண்டாக்குகிறவர் அவர். So the plan is of God, the purposes of God. ஆகவே அவருடைய திட்டமும் தீர்மானமும் நோக்கமும், the power is of God. அவருடைய வல்லமையும் He works in me, எல்லாத்தையும் கொண்டு வந்து எனக்குள்ளாக நடப்பிக்கிறார். energizing me, enabling me, giving the power to fulfill His plans and purposes that He wants for me here in this life. எனக்கு பலப்படுத்தி அதுக்குரிய ஆற்றலையும் எனக்கு அருளி அவைகள் எல்லாம் நான் செய்யும்படியாக எனக்கு சத்துவத்தையும் வல்லமையும் அருளுகிறார். So nothing is of me, everything is of God. ஆகவே எதுவும் என்னாலே கிடையாது, எல்லாம் தேவனாலே தானே. Just imagine that. அதை யோசித்து பாருங்களேன். Nothing is of me, everything is of God. எதுவுமே என்னாலே அல்ல, எல்லாமே தேவனாலே தான் ஆனது. So my question, and I'm curious to understand, why does God do all this? எனக்கு ஒரு கேள்வி வருது இப்பொழுது. இப்படி இவரே செய்கிறாரே, எதற்காக, என் மூலமாக? Well, that is why we need to go back to Genesis. அதுக்கு தான் ஆதியாகமத்துக்கு சென்று பார்க்க வேண்டும். Genesis chapter 1. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே, Right in the beginning, ஆரம்பத்திலேயே பார்க்கலாமே, where we see how God created man. எப்படி மனிதனை தேவன் சிருஷ்டித்தார் என்றும். Verse 26 and 27. 1ஆம் அதிகாரம் 26 27 வசனத்தை வாசி. Then God said, let us make man in our image according to our likeness, and let them have dominion over the fish of the sea, the birds of the air, over the cattle, over all the earth, and every creeping thing that creeps upon the earth. And then 27. So God created man in His own image. In the image of God He created him, male and female He created them. 1ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே 26 27 பாருங்கள் அவருடைய சிருஷ்டிப்பை ஆரம்பத்திலே. பின்பு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். Now you will find one very important and vital information here in the creation of man. மனுஷனுடைய சிருஷ்டிப்பிலே மிக முக்கியமான ஒரு கிரியைகள் நடப்பிக்க, And that's very important. அது ரொம்ப முக்கியமானவைகள், கவனிக்க வேண்டியவை. Says that man was created in the image and likeness of God. தேவனுடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின் படியேயும் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டான். See in verse 26, the Father, Son and the Holy Spirit, they say, let us make man in our image. பாருங்கள் 26ஆம் வசனத்திலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. Then verse 27 says, and man was created in the image and likeness of God. 27ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். In other words, man was created to bear the image of God upon his life. பாருங்கள், இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால் மனிதன் தேவனுடைய சாயலின் ரூபத்தையும் தாங்குகிறவனாக இருந்தான். That means he was to bear and reflect God's image while he lives here on earth. அதாவது இந்த பூமியிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய சாயலையும் தேவனுடைய ரூபத்தையும் பிரதிபலிக்கிறவனாக பூமியிலே வாழ வேண்டும். How is he to reflect the image of God by his living here on earth? பூமியிலே வாழும் பொழுது எப்படி தேவனுடைய சாயலையும் எப்படி ரூபத்தையும் அவன் பிரதிபலிக்க முடியும்? That is what God describes here in. அதைதான் விவரிக்கிறார் பாருங்கள். See, after talking about how God made him in the image and likeness of man, it says, so that he may have dominion over the fish of the sea, the birds of the air, the cattle, over all earth and every creeping thing that creeps upon the earth. எப்படி மனுஷன் தன்னுடைய சாயலும் தன்னுடைய ரூபத்தையும் பிரதிபலிப்பான் என்பதை அவர் 26ஆம் வசனத்துல சொல்லுகிறார் பாருங்கள். அதை சொன்ன பிற்பாடு அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருகஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். So man was to bear and reflect the image of God on this earth. How? By the way he lives. That means to live in authority, live in power, to rule and to reign over everything in this earth, just like how God reigns in the heaven. எப்படி அவருடைய சாயலையும் அவனுடைய ரூபத்தையும் எடுத்து அவரை போலவே தேவன் பரலோகத்தையும் வானத்தையும் அவர் ஆளுகிறது போல அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய வல்லமையும் கொண்ட மனிதன் பூமியில் இருக்கும் அனைத்துமே தேவனை போல ஆண்டு கொண்டு கீழ்ப்படுத்தி அவைகளை ஆள வேண்டும் என்று தேவன் So சொல்லியிருக்கிறார். that is how he is to reflect God, by ruling and reigning and living in this earth just like how God lives in the heavens. எப்படி பரலோகத்தில் தேவன் வாசம் பண்ணி ஆளுகிறாரோ அதே போல பூமியிலேயும் அனைத்தையும் அவன் கீழ்ப்படுத்தி அவைகளை ஆண்டு கொள்ள வேண்டும். தன் வாழ்நாளிலே இப்படியாக தேவனை பிரதிபலிக்கிறவனாக இருக்க வேண்டும். But we see here, through sin, God's image in man was marred and tarnished. ஆனால் என்ன ஆயிற்று? பாவம் வந்த உடனேயே மனிதன் தேவனுடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் சிதைத்து விட்டான். Instead of ruling and reigning and having dominion over everything, now man has become a slave to Satan and to sin. இப்பொழுது அவன் ஆள வேண்டும், கீழ்ப்படுத்துகிறவனாக இருக்கிறவன் பிசாசினாலே பாவத்தினாலே அவன் பாவம் செய்ததினாலே பிசாசுக்கு அடிமைப்பட்டு போனான். He's become a slave to a piece of paper rolled up and with tobacco filled in it. எப்படி எந்த அளவுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கான் தெரியுமா? ஒரு சின்ன பேப்பர்ல சிகரெட் தூளுங்களெல்லாம் வச்சு மடிச்சு கொடுக்குற அளவுக்கு. அதுதான் சிகரெட்டு. ஒரு பேப்பரில் இந்த புகையில போடுறாங்க, அதுக்கு அடிமையாக இருக்கலாம். அந்த அளவு ஒரு பேப்பருக்கும் ஒரு தூளுக்கும். Man that was created to rule and reign and have dominion over everything has now become a slave to a small piece of paper and tobacco that is in it. பாருங்கள், உலக பூமி அனைத்துமே எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டிய மனிதன் இந்த சின்ன பேப்பர் வெள்ளை துண்டு பேப்பருக்கும் அது உள்ள இருக்கிற புகையிலைக்கும் அடிமைப்பட்டு போயிருக்கிறானே. கீழ்ப்படிய வேண்டியவன் கீழ்ப்பட்டு போனான். He was supposed to reflect God. அவன் தேவனை பிரதிபலிக்கிறவனாக இருந்திருக்க வேண்டும். But now through sin that image has been tarnished and marred. அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக அந்த ரூபமும் அந்த சாயலும் கெட்டு போயிற்று. He is struggling in sin, dominated and controlled by sin. பாவத்தினாலே அடிமையாக்கப்பட்டதினாலே அதுல போய் சிக்கி பாடுபடுகிறான். So man now has to be redeemed, he has to be restored. That image in man once again has to be restored. ஆகவே இப்பொழுது அவனை அங்கிருந்து எடுத்த வேண்டும், அவனை மீட்க வேண்டும், மறுபடியும் தேவனுடைய சாயலையும் ரூபத்தையும் அவனுக்கு தரிக்க வேண்டும். That is what salvation is about. That is what redemption is about. Restoring God's image in man. அதுதானே ரட்சிப்பு. ரட்சிப்பு மீட்பு என்றால் என்ன? மனுஷனுடைய ஆதியில இருந்த தேவனுடைய சாயலும் ரூபமும் அவனுக்கு மறுபடியும் அவனை மீட்டு உண்டாக்குவது தானே ரட்சிப்பு. So that once again man through Christ can now rule and reign and have dominion over everything in this world. இப்பொழுதோ மனிதன் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளாக பூமி அனைத்தையும் ஆண்டு கொண்டு கீழ்ப்படுத்த முடியும்.
That is what God is doing today. இன்றைக்கு அதை தான் தேவனாகிய கர்த்தர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். That image that was tarred and marred and tarnished by sin, God is now redeeming mankind and once again causing man to reflect his image in this world. மனிதனுடைய பாவத்தினாலே தேவனுடைய சாயலும் ரூபமும் சிதைக்கப்பட்டு கெட்டு போயிற்று. அதை மீண்டும் அருளுவதற்கு அவனை மீட்டு அவருடைய சாயலையும் ரூபத்தையும் கொடுத்து அவரை வாழ வைக்கிறார். இதுதானே அவருடைய திட்டம். See, that is why Genesis is so important. ஆகவே தான் ஆதியாகமம் மிகவும் அவசியமாக இருக்கிறது நமக்கு. It tells us God's intention in creation there. God's intention was that man should reflect his image here on earth. பாருங்கள், தேவனுடைய உள்ளான விருப்பம் என்ன என்பதை காண்பிக்கிறார். That is அதனுடைய ஆழமான விருப்பம், தேவனுடைய விருப்பம் என்ன, மனுஷனுடைய சிருஷ்டிப்பிலே அவரை போல அவன் இங்க இருக்க வேண்டும் என்பது. That is why God created man and gave him authority and power so that he may reflect God in this earth. ஆகவே தான் அவனுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து தன்னை பிரதிபலிக்க வேண்டும் என்று தானே ஆசையா செஞ்சார். So salvation's goal is actually creation's goal. ஆகவே ரட்சிப்பினுடைய குறிக்கோள் என்ன? மனிதனை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து அந்த சிருஷ்டிப்பின் நிலைமைக்கு கொண்டு வருவதுதான் ரட்சிப்பின் குறிக்கோள். God created man so that man may live in such a way in this earth that he will bring glory and praise and honor to the name of God. இப்பொழுது அவன் தேவனை பிரதிபலிக்கிறவனாக இருப்பதினாலே ரட்சிப்பின் மூலமாக இப்பொழுது அவன் தேவனுக்குரிய மகிமையையும் கனத்தையும் செலுத்துகிறவனாக இருக்கிறான். Through sin everything was ruined. பாவத்தினால எல்லாம் போச்சு. So that is why God is redeeming mankind. That is why salvation. அதனால தான் மனிதர்களை மீட்டு கொண்டே இருக்கிறார். அதுதானே ரட்சிப்பு. Salvation is God restoring his image back in man, enabling man to reflect him in this world. தேவனாகிய கர்த்தர் ரட்சித்து ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ரூபத்தையும் சாயலையும் மறுபடியும் அளித்து கிறிஸ்துவுக்குள்ளாக அவன் வல்லமையுடனே அதிகாரத்துடனே வாழ வைக்கிறார் பூமியிலே. It is for this reason and purpose that God redeems mankind. இது நிமித்தம் தானே, இந்த சிருஷ்டிப்பின் நோக்கத்தின் நிமித்தம் தானே மனிதனை ரட்சிக்கிறார். And all through the scriptures, right from the beginning to the end, salvation or redemption is always ascribed to God, never to man. ஆகவே ஆதியாகமத்திலிருந்து கடைசி மட்டுமாக வேத வாக்கியத்தை பார்ப்போமானால் ரட்சிப்பு மனிதனை மீட்கும் செயலும் எல்லாமே தேவனாலே உண்டாக்கப்பட்டது என்பதை ஆணித்தரமாய் சொல்லுகிறது. Everything is of God. எல்லாமே தேவனாலே தானே. Our predestination is of God. முன்குறிக்கப்படுதல் நம்மை தேவனாலே. Before even we could be born, God predestinated. நாம் இங்க பிறக்கத்துக்கு முன்பாகவே தேவன் நம்மை முன்குறித்து விட்டார். You and me. உங்களையும் என்னையும். That is of God. We didn't make that அது choice. நம்மனாலே கிடையாது. அது அவருடைய விருப்பத்தின் நிமித்தமாக. Our justification is of God. நம்ம நீதிமானாக்குனதும் அவருடைய தீர்மானம். God is the one who justifies us. அவர்தான் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். And because he justifies us, he says no one can condemn you except him. அவர் சொல்லியிருக்கார், நான் உங்களை நீதிமானாக்கினதினாலே ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தி ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட முடியாது என்று சொல்லியிருக்கிறார். So justification is also of God. He does it. ஆகவே நீதிமானாக்கப்படுவதும் அவராலே தானே நமக்கு. Salvation is of God. ரட்சிப்பும் அவராலே உண்டாயிற்று. Today if you are saved, if you are a child of God, it is because of God. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக நீங்க இருக்கிறீங்கன்னா அதுவும் தேவனாலே உண்டானவை. Even the ability to believe on God as Lord and Savior comes from his word. ரட்சிப்பின் பொழுது கூட ஆண்டவர் நீர்தான் என்னை ரட்சியும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும் தேவனிடத்திலிருந்து வந்ததினாலே தான் நாம் சொல்லி ரட்சிக்கப்பட்டோம். Paul says faith cometh by hearing and hearing by the word of God. விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வந்ததினாலே ரட்சிக்கப்பட்டோம். So we heard the gospel and that word gave us faith to believe in God. ஆகவே தேவ வார்த்தையை ரட்சிப்பின் வார்த்தையை காதால கேட்டோம், வந்தது வார்த்தை நம் மண்டையிலே தேவனாலே நாம் அறிக்கையிட்டு ரட்சிக்கப்பட்டோம். Sanctification, glorification is all of God. பரிசுத்தமாக்கப்படுதல், மகிமைப்படுத்தப்படுதல் எல்லாம் தேவனாலே உண்டானது நமக்கு. And all the boundless blessings that we have here and for eternity is all of God. சம்பூர்ணமான ஆசீர்வாதங்கள், பூரணமான ஜீவன்
எல்லாமே நித்தியத்திலும் நமக்கு உண்டாயிருப்பதும் தேவனாலே தான் உண்டாயிற்று நமக்கு. This is the most amazing thing. இதுதானே மிக அருமையான காரியம். Everything is of God, nothing is of us. எல்லாம் தேவனாலே உண்டாயிற்று, எனக்கு எதுவும் என்னாலே இல்லை. The boundless blessing that we enjoy here on earth and even the eternal blessing that God has for us in heaven, there is all of God. It has nothing to do with me. அபரிவிதமான ஆசீர்வாதம் பூமியிலே நான் அனுபவிப்பதும் நித்தியத்தில் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற சம்பூர்ணமான ஜீவனும் பரிபூர்ணமான ஜீவனும் தேவனாலே எனக்கு கிடைத்தவை. I want to show you that. அதை நான் இன்னைக்கு That we are காண்பிக்க not போகிறேன். blessed because we are good or we have done the right thing. It is all because of God. ஏதோ நான் நல்லது செஞ்சதாலேயோ நான் புண்ணியம் செஞ்சதுனாலேயோ கிடையாது. இவை அனைத்தும் என்னை தேடி வந்தது கர்த்தராலே உண்டாயிற்று. It's not that I'm better than other people, that God has chosen me and blessed me. பாருங்க, மற்றவங்களை காட்டிலும் நான் சிறந்தவனா இருந்ததுனால தான் என்னை ஒருவேளை கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரோ, இப்படி எல்லாம் கிடையாது. No, there is nothing special or exceptional that is in us. நமக்குள்ளாக எந்த ஒரு விசேஷமானவைகளோ வித்தியாசமானவைகளோ நம்மகிட்ட கண்டதில்லை தேவன். It is not that we are different from others, the world, or even better than others by nature. உலகத்தை காட்டிலும் நான் சிறந்தவன், உலகத்தில் இருக்க மற்ற ஜானங்களை காட்டிலும் என் சுபாவம் என் குணம் நல்லது, இப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. See, why do you think you are predestined, justified, saved, sanctified, glorified, and blessed with all these blessings? Because you are better than the world people or better than others? Did God chose you? மற்றவங்களை காட்டிலும் உலகத்தாரை காட்டிலும் நீங்க சிறந்ததுனால தான் தேவன் உங்களை மீட்டு ரட்சித்து உங்களை நீதிமானாக்கி பரிசுத்தமாக்கி மகிமைப்படுத்தி உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாரா? No, we were all just like the others. We were all born in sin, consumed in sin. By nature, we were children of wrath. இல்லை, மற்றவர்களைப் போல நாமும் பிறக்கும் பொழுதே பாவத்திலே பிறந்தோம், பாவ சுபாவம் உள்ளவர்களாக தான் வாழ்ந்தோம். It has nothing to do with me. Everything is of God. எதுவும் என்னை கொண்டு கிடையாது, என்னாலே அல்ல, எல்லாம் தேவனாலே தானே. Bible is very clear. It says everyone that is born in this world is born in sin. All have sinned and fallen short of the glory of வேதம் God. அதை குறித்து தெளிவாய் சொல்லியிருக்கிறது. பிறக்கிறவர் எல்லாம் பாவத்திலே பிறந்தார்கள், ஒருவனும் நீதியே இல்லை, ஒருவனும் பிறக்கவில்லை என்று சொல்லி. So it's not that I was born a righteous person that God predestined me. ஏதோ நான் பிறக்கும் பொழுது நீதிமான் தேவன் என்னை முன்குறித்தார் என்றெல்லாம் கிடையாது. No, I was no better than the rest of the world. I was in the same condition and plight as they were. உலகத்தை விட நான் சிறந்தவன் அல்ல, வித்தியாசம் அல்ல, எல்லாரும் மாதிரி தான் இருந்தேன். In fact, we are no better than the world, than Jacob was better than Esau. உலகத்தை விட நாம சிறந்தவர்கள் அல்ல, இன்னும் சொல்ல போனா ஈசாவை காட்டிலும் யாக்கோபு சிறந்தவனா? Turn with me to Romans chapter 9. பாருங்கள், ரோமருக்கு எழுதின நிருபம் Romans chapter 9. 9ஆம் அதிகாரம். We have a wonderful incident there that carries out this story, or a beautiful example that illustrates this truth. பாருங்கள், இந்த சத்தியத்தை விளக்குவதற்குனே வந்திருக்குது பாருங்க. ரோம நிருபத்திலே இந்த சம்பவத்தை மேற்கோள் காண்பிக்கப்படுகிறது. For the children not yet being born, nor having done any good or evil, that the purpose of God according to election might stand, not of works but of him who calls. 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 11ல இருக்குது பாருங்க. ரோமர் 9:11. பிள்ளைகள் இன்னும் பிறவாமல் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கவர்களாலே நிலை நிற்கும்படிக்கு. I think there is no other better perfect example than this to show that everything is of God. தேவனாலே தான் எல்லாம் உண்டாயிற்று என்பதற்கு இதை விட சிறந்த உதாரணம் வேற எதுவுமே இல்லை. It's not because we are exceptional or better than the others. மற்றவங்களை விட நான் பெரிய வித்தியாசமான ஆளு, சிறந்தவன் என்று விதிவிலக்கு கிடையாது. It's not because I am a good person that God had predestined, called and chosen so that he may bless me and fulfill his plans and purposes through me. நல்லவனாலே என்னை ரட்சித்தாரு, முன்குறித்தாரு, அழைத்தாரு, நிறைவேற்றுகிறார் என்றெல்லாம் கிடையாது. So here in verse 11 he's saying here, for the children not yet being born. சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் 11ஆம் வசனத்துல, பிள்ளைகள் இன்னும் பிறவாமல்.
Who is he talking about here, Paul? யாரை குறித்து பேசுகிறார் பவுல்? He's talking about Isaac and Jacob. ஈசாவை குறித்தும் யாக்கோபை குறித்தும். ஈசா Esau and Jacob. யாக்கோபை குறித்தும் ஏசாவை குறித்தும். Now he says, the children not yet being born, that means they're not even born. ஏசாவும் யாக்கோபும் இன்னும் பிறவாமல் இருக்கையிலே, Not having done any good or bad. எந்த ஒரு நல்வினையும் தீவினையும் ஒன்றும் செய்யாமல் இருக்கையிலே. Yes, if they're not born, how can they do any good or ஆமா, bad? பிறக்கவே இல்லையே, எங்க நல்லது செய்யறதுக்கு தீமை செய்யறதுக்கு. Not even done anything good or bad. எந்த ஒரு நல்வினையும் செய்யல, இன்னும் தீமையும் செய்யல, இன்னும் பிறக்கவே இல்லையா. That the purpose of God according to election might stand. அதாவது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய அழைக்கிறதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. Might stand not according to works but according to his calling and purpose. பாருங்கள், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல், செய்கிறதுனாலே நிலை நிற்காமல், அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு ஆயிடுச்சு. Last sentence is very important. கடைசில இருக்குது பாருங்க. That the purpose of God according to election might stand not of works but of God who calls. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படியே பாருங்கள், அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதன்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல், So this is அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு. This is telling us why Jacob was chosen over Esau. ஏன் யாக்கோபு ஏசாவை விட தெரிந்து கொள்ளப்பட்டான் தேவனாலே என்பதற்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள். If you read the characters of both Esau and Jacob there, you will be surprised by what is happening here. இன்னும் சொல்ல போனா யாக்கோபு ஏசாவோட இருவருடைய குணத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் ஆச்சரியம் உண்டாகும். If you ask me, I will tell Esau was a better man than Jacob. இன்னும் என்ன கேட்டீங்கன்னா ஏசா எப்படிப்பட்டவர்னு கேட்டீங்கன்னா யாக்கோபை விட நல்ல ஆளுதான் ஏசா என்று நான் சொல்லுவேன். In the natural realm, he seems a better person, a finer person, and a good person. இன்னும் சொல்ல போனா ஏசாவை பார்த்தோம்னா நல்ல ஆளா, ஒரு நல்ல மரியாதைக்குரிய ஆளா நடந்தவர், வாழ்க்கையை ஒழுங்கா நடத்தினவர் தானே. Especially when compared to Jacob. இன்னும் சொல்ல போனா யாக்கோபோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஏசா எவ்வளோ தேவல. But you will see here that Jacob was chosen rather than Esau. ஆனா பார்க்கிறோம் தேவனாலே யாக்கோபை தான் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக காணப்படுகிறான். Even before they could be born, even before the children can do anything, right or wrong, God had predestined Jacob, even though I'll tell you who Jacob was. பாருங்கள், தேவன் அவங்க பிறக்கத்துக்கு முன்பாகவே நல்லது கெட்டது செஞ்சு நம்ம தீர்மானிக்கிறதுக்கு முன்பாகவே தேவன் தீர்மானிச்சிட்டாரு யாக்கோபை தான். You remember right from the time of his birth, Jacob when he was born, he was holding his brother heel and coming out. பாருங்க, ஆரம்பத்துல பிறக்கிற நிலையில இருந்து பாத்தீங்கன்னா யாக்கோபை பத்தி தெரியும். எப்படி அண்ணன்காரனுடைய குதிகால புடிச்சினே வந்தவன். And the meaning of his name is supplanter. அதாவது யாக்கோபு என்றால் என்ன அர்த்தம் வச்சாங்க பேரு? யத்தன். That means instead of his brother, he portrayed himself as Esau. And cheated his father and took all the blessings. ஏமாற்றுக்காரன். இன்னும் சொல்ல போனா அண்ணன் மாதிரி நடிச்சு அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை திருடினவன். He was a very cunning person, very shrewd person. ரொம்ப தந்திரம் உள்ளவன் அவன். Not only that, அது மட்டும் இல்லாமல் he cheated his brother there and took away his birthright. அண்ணன்காரனை ஏமாத்தி புத்திர சுவிகாரத்தையும் திருடினவன். All through the Bible he is portrayed there as very cunning initially. ஆரம்பத்திலே பாப்போம்னா யாக்கோபை பத்தி என்ன சொல்கிறது வேதம்? ஆரம்பத்திலே எத்தன், ஏமாற்றுக்காரன் என்றதெல்லாம். But this is what the Bible portrays about Jacob. He is no better than any other person. He is a cheat, he is a cunning person. ஆகவே வேதாகமம் ஆரம்பத்திலே அவன் வாழ்க்கை குறித்து எப்படி வேத வாக்கியம் சொல்கிறது? அவன் எத்தன், தந்திரக்காரன், ஏமாத்துக்காரன், Cheater, a deceiver. அதாவது ஏமாத்துறவன், வஞ்சிக்கிறவன். In all ways, if you compare both of them in the natural realm, Esau was a better person. யாக்கோபு ஏசான்னு எடுத்தோம்னா உலகத்துல பார்த்தோம்னா ஏசா தான் சிறந்தவனா இருந்தான். But if you go to the scriptures, it is totally opposite. ஆனால் வேதத்துல வந்து பார்த்தோம்னா காரியம் மாறுபட்டு காண்பிக்கப்படுகிறது. Later on, the Bible describes in a portion of scripture as Esau being evil. பிற்பாடுதான் வேதம் அவனை ஏசாவை பத்தி சொல்லுகிறது அவன் துஷ்டன் என்று. Because he sold his birthright, never,
never really honored his birthright, sold it. அதாவது ஏசா எந்த அளவுக்கு சீர்கெட்டவனாம் வேதம் சொல்லுகிறது. அவன் அந்த அளவில் சீர்கெட்டவன், புத்திர சுவிகாரத்தையே மதிக்காதவன் என்று You சொல்லுகிறது. need to understand the background of that, then only you will know the இவங்களுடைய impact of it. பின்னணியை அறிந்தால்தான் அதனுடைய ஆழத்தை நாம் அறிய முடியும். Birthright was something very important to the eldest son. புத்திர சுவிகாரம் என்பது மூத்த பையனுக்கு கிடைச்ச ஒரு சொத்து. அது அபரிவிதமான ஆசீர்வாதம். And he discarded that very lightly. அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே உதாசீனப்படுத்திட்டான். That is why he is called an evil person later on. ஆகவே தான் சீர்கெட்டவன் என்று வேதம் But சொல்லுகிறது. what about Jacob? Was he a good person? யாக்கோபை பத்தி என்ன? யாக்கோபு என்ன ரொம்ப நல்லவனா? No, he was worse than Esau. என்ன சொல்லப்போனா ஏசாவை விட மோசமானவன். In fact, he is a person who struggled with God. That means he held on to God and didn't leave God until he said, God, unless you bless me, I will leave you. எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா யாக்கோபு? ஆண்டவரையே பிடிச்சி இழுத்து வச்சிட்டு இருக்கிறவன். இழுத்து வச்சுக்கிட்டு நீங்க ஆசீர்வதிச்சாதான் நான் விடுவேன்னு பிடிச்சிக்கினான் பாருங்க, கட்டி பிடிச்சிக்கினான். Hello? கவனிக்கிறீர்களா? That's why he's called a wrestler. He wrestled with God. ஆகவேதான் அவன் யுத்தம் பண்ணினவன் என்று சொல்லப்படுகிறது. Held on to him. I am not going to let you go until you bless me, until you change my life. கர்த்தரை பிடித்துக் கொண்டான். என்னை ஆசீர்வதிக்க மட்டுமாக நான் உங்களை விட மாட்டேன், பாப்போம் நீங்களா நானா என்று நேருக்கு நேர் பார்த்தவன் So கையாண்டவன். that is what Paul is talking about here. அதை தான் நீங்க பவுல் பேசுகிறார். He's talking about how Jacob was chosen not because he was a good person or bad person. He was chosen simply because of God's election, God's purpose, God's calling, His plan, His will. That is why he was chosen, not anything else. ஆகவே நல்வினை தீவினை செய்வதற்கு முன்பாகவே, பெருக்கத்துக்கு முன்பாகவே யாக்கோபை தேவன் தெரிந்து கொண்டார். ஏனென்றால் அவருடைய தெரிந்து கொள்ளுதல், அவருடைய தீர்மானத்தின் படியே அவர் அழைத்தார். It was His plan, His counsel, His purpose. That is why He chose Jacob. அவருடைய சித்தம், அவருடைய ஆலோசனை, அவருடைய தீர்மானத்தின் படியே அவன் யாக்கோபை தேர்ந்தெடுத்தார். Then began to work in that man. அப்பிற்பாடு அந்த மனிதனுடைய வாழ்விலே வேலை செய்ய ஆரம்பிச்சார். And then you see the transformation in that same person. அவர் நடப்பிக்க கிரியையை அந்த மனிதனுக்குள்ளாக உண்டான மாற்றங்களை நாம் பார்க்கலாமே. So here is a perfect example that the purpose of God should be fulfilled. We are not saved or not blessed because of anything good in us. ஆகவே இது ஒரு நல்ல உதாரணம். ஏதோ நல்ல காரியம் செஞ்சதுனால தேவன் நம்மளை ஆசீர்வதித்து தேர்ந்து கொள்ளவில்லை என்பதற்கு இது நல்ல உதாரணமாக இருக்கிறது. Not because we are good or we are special or we have something, extraordinary in us that God chose us. நமக்குள்ள விசேஷமானதை கண்டாரோ, நம்ம நல்லது செஞ்சதுனாலயோ, புண்ணியம் செஞ்சதுனாலயோ, முன்னோர்களாலேயோ இதெல்லாம் கிடையாது. Some of us may be no better than Jacob. இன்னும் சொல்ல போனா அநேக நமக்குள்ள இருக்கிறவங்க யாக்கோபை விட மோசமானவங்களா இருந்தோம். But God still chose us. அப்படி இருந்தும் தேவன் தெரிந்து கொண்டார். Because His plan, His purpose. ஏனென்றால் அவருடைய தீர்மானம், அவருடைய சித்தம், அவருடைய ஆலோசனையின்படி. So it's not based upon our good works, our good deeds or anything good in us. It is all because of the plan and purpose and counsel of God that we are chosen. ஆகவே நம்மளுடைய நல்லவைகளினாலே கிரியைகளினாலே அல்ல, அவருடைய சொந்த தீர்மானத்தின், சித்தத்தின், ஆலோசனை, திட்டம், நோக்கத்தின் படியே நம்மை தெரிந்து கொண்டார். Let's come back to Ephesians மறுபடியும் வாங்க எபேசியருக்கு 1ஆம் அதிகாரம் chapter 1 verse 11. 12ஆம் வசனம். In Him also you have obtained an inheritance, being predestined according to the purpose of Him who works all things according to the counsel of His will. பார்க்கலாமே 12ஆம் வசனம் தமிழ்ல. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். See, our predestination, our calling, our salvation, our blessing, everything is of God. நாங்கள் நம்முடைய முன்குறிக்கப்பட்டது, நாம் ரட்சிக்கப்பட்டது, நாம் மீட்கப்பட்டது, நாம் நீதிமானாக்கப்பட்டது, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டது எல்லாமே தேவனாலே தான். It is the fruit of God's purpose. It is His working in our lives. அவருடைய பலன், அவர் நமக்குள்ளாக கிரியை செய்வதனால் உண்டாகும் பலனின் நிமித்தம் தானே. According to the counsel of His will. That means He planned and He purposed all these things, and that is why He is working it out
through us. அவர் சித்தம் கொண்டு ஆலோசனை கொண்டு தீர்மானம் வைத்ததினாலே அவர் நமக்குள்ளாக காரியங்களை நடப்பிக்கிறார். And you know why God does all this? இதெல்லாம் ஏன் நமக்குள்ளாக அவர் செய்கிறார் தெரியுமா? So that he may retrieve his praise and honor and glory and the image of God in man once again. ஏன் அப்படியாக செய்கிறார் நடப்பிக்கிறார் என்றால் மறுபடியும் பழைய நிலைமையிலே நம்மை கொண்டு வந்து நிறுத்தும்படியாக அவருக்கு மகிமையும் கனத்தையும் அவருக்குரியதான எல்லாவற்றையும் கொடுத்து நாம் இங்கே அவருடைய சாயலாயும் அவருடைய ரூபமாயும் பிரதிபலிப்பதற்காக தான். See, man through sin not only marred the image of God that was upon him, பாவத்தின் நிமித்தம் மனிதன் தேவனுடைய சாயலி ரூபத்தையும் சிதைத்து மட்டுமில்லாமல் but brought dishonor to the name of God. தேவனுடைய நாமத்துக்கு தூஷணத்தை கொண்டு வந்து He was விட்டார். supposed to bring glory, praise and honor to God's name, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனத்தையும் மரியாதையும் செலுத்தக்கூடியவன் but because of sin, he failed to bring all that to God, பாவத்தின் நிமித்தமாக இதை கொடுப்பதை தவறிவிட்டான், became a slave to sin. பாவத்துக்கு அடிமையாகி விட்டான். That is why God redeemed us. ஆகவே தான் தேவன் வந்து நம்மை மீட்கிறார். So he does all this to retrieve his praise, his honor and glory that was marred by us through sin. பாவத்தின் நிமித்தமாக நம்மாலே சிதைக்கப்பட்ட அவருடைய மகிமையும் அவருடைய கனத்தையும் மறுபடியும் பெறுவதற்காக தான் தேவனே எல்லா பொறுப்பையும் ஏற்று நடத்தி. So once we brought dishonor to God because of sin, and now God has chosen and predestined us to work on us so that once again we will bring glory and honor to his name. பாவத்தின் நிமித்தம் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுக்காததினாலே நம்மை மீட்டு ரட்சித்து மறுபடியும் அவருடைய சாயல் ரூபத்தையும் தந்து அவருக்கு மகிமையும் கனத்தையும் மீட்கிறார் மறுபடியுமாக. Now this is the wonder of all wonders that he has chosen me for that purpose. இன்னும் சொல்ல போனா அற்புதத்திலேயும் அற்புதம் அதை செய்யும்படியாக என்னை தெரிந்து கொண்டாரே அதுதான் அதிசயம். Chosen you for that purpose. அதற்காக தான் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். I told you we were not better than Jacob. நான் சொல்லுகிறேன் பாருங்க, நம்ம யாக்கோபை விட சிறந்தவங்களா? But God chose us, ஆனா கர்த்தர் தெரிந்து கொண்டாரே, நம்மை predestined us, முன்குறித்தாரே. because he had a purpose for our lives. நம் வாழ்வுக்கென்று நம்மளுக்கு ஒரு நோக்கம் வந்ததினாலே தான் Works in us. அதுக்கன்றே கிரியை செய்கிறார். So once again we bring praise and honor and glory to his name, and once again reflect his image in this world by the way we live here. மறுபடியும் அவருக்கு மகிமையும் கனத்தையும் கொண்டு வரும்படியாக நம்மை அவருடைய சாயலும் ரூபத்தையும் கொண்டு வந்து நம்மை மறுபடியும் மீட்டெடுத்தார். And God takes the responsibility for that. இதுக்கு எல்லா பொறுப்பையும் அவரே எடுத்துக்கொள்ளுகிறார். What sin had did to you, God says, I will take you and do through you much more than what sin had done in your life. உங்களுக்கு செஞ்சதா நான் வருகிறேன், அதை காட்டிலும் மேன்மையான காரியங்களை உங்கள் வாழ்விலே செய்கிறேன் என்று செய்கிறார். If sin brought death and death reigned over all men, then how much more grace will reign over all men? பாவம் வந்து மரணத்தை கொண்டு வந்து மனித குலம் எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கணும்னா அதை விட தேவனுடைய ஜீவனின் பிரமாணம் அதிக வல்லமை உள்ளதாக நம்மை கிருபைக்குள்ளாக காத்து வழிநடத்தி ஆண்டு கொள்ளும் இல்லையா? And it's a wonder of wonders that you and me have been chosen for this. அதிலேயும் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டமே தீர்மானத்தின்படி. அதுதான் அதிசயத்திலே அதிசயம். Even before we could be born, before we could do anything bad or good, God in his eternal counsel had planned all these things, purposed all these things, and that is why he has chosen us and predestinated us and working in us to fulfill what he wished. அதுவும் இல்லாமல் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய நன்வினை தீவினை என்று நம்ம பிறக்கத்துக்கு முன்பாகவே அவருடைய முன் குறிக்கப்படுதலின் தீர்மானத்தின் படியே நம்மை அழைத்து காரியங்களை அவரே பொறுப்பேற்று நடப்பிக்கிறார். So don't worry about your present situation. ஆகவே இப்போ இருக்கிற தற்காலிகமான சூழ்நிலையை பார்க்காதீங்க. Don't look at your flaws and your weaknesses and your failures and wonder how God is going to do all this. உங்களுடைய பலவீனத்தையும் நீங்கள் செய்த குறைவுகளையும் கண்டு தேவன் எப்படி என் வாழ்விலே மாற்றுவாரா என்று சந்தேகப்படாதீர்கள். Well, he has begun it, he will finish it. அவர் ஆரம்பித்தவர், அவருடைய நடப்பிக்கிற செயலை Just முடிக்க வல்லவராய் just trust him and let him work in you. அவருக்கென்று திறந்து வையுங்கள் உங்கள் வாழ்க்கையை. Let- வாழ்க்கையை அவர் நடப்பிக்கட்டும் உங்களுக்குள்ளாக. Let him give the energy and the power that you need to live for him and to fulfill his plans and purposes அவருடைய here. திட்டத்தையும் நோக்கத்தையும் தீர்மானத்தையும் நிறைவேறத்தக்கதான பலனை
அவர் உங்களுக்கு அருளட்டும், அவருடைய ஆற்றலை அருளட்டும், அதன் மூலமாக அவருக்கென்று நீங்கள் வாழும்படியாக Don't try it with your strength and your energy. உங்களுடைய ஆற்றலா உங்களுடைய பலனை வச்சு முயற்சி பண்ணாதீர்கள். No, God's power energizing me, working in me, enabling me to live for Him here. விட்டு கொடுங்கள். அவருடைய வல்லமை வருகிறது, என்னைக்குள்ளாக கிரியை செய்து என்னை பலப்படுத்தி, என்னை ஆற்றல் அருளி பலப்படுத்தி என்னை கிரியை செய்ய He நடத்துகிறார். causes me to please Him. அவரை விருப்பம் உள்ளவராக வாழ அவரே கிரியை செய்கிறார் எனக்குள்ளாக, நான் விருப்பமாய் வாழுகிறேன். If it is not for Him, அவராலே மட்டும் இல்லைன்னா I won't even be saved. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். We will not be in church today. சபையில கூட இருக்க We will not be living for God. தேவனுக்கு என்று வாழ்றதெல்லாம் நினைச்சு கூட We will not love God. தேவனை நேசிக்காதவர்களாக இருந்திருப்போம். All this we are doing today is because of Him. எல்லாம் செய்கிறோம்னா எல்லாம் அவராலே தானே உண்டாயிற்று. He is working in us. நமக்குள்ளாக கிரியை செய்கிறார். Until the end, He will finish whatever He has planned concerning us. கடைசி மட்டுமாக நடத்தி முடிப்பார் ஆரம்பித்ததை. No one can stop. அதை யாராலையும் தடுக்க முடியாது உங்கள் வாழ்விலே. Well, I'll just close with this. Next week இதோடு we'll continue. நிறுத்திவிட்டு அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம். Shall we just bow our heads in a moment of தலை prayer? வணங்கி ஜெபிப்போமாக. Remember, this is God's plan, God's purpose. இது தேவனுடைய திட்டம், இது தேவனுடைய நோக்கம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். And He has chosen you for that. அதுக்கென்று தான் உங்களை தெரிந்து கொண்டார். So what do we have to do? நாம் என்ன செய்யணும்? Simple. Just let God do what He wants through me. That's all. என் மூலமாக தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை அவர் என் மூலமாக செய்யட்டும் என்று அவருக்கு விட்டு கொடுப்பது தானே நம் Just வாழ்க்கை. open up my heart and my mind and allow Him to do whatever He wishes, He desires through me. இருதயத்தையும் சிந்தனையும் திறந்து வைத்து, ஆண்டவரே என் மூலமாய் உம்முடைய தீர்மானத்தையும் கிரியையும் நடப்பியும் என்று சொல்வார். Remember that His plans, His purposes are always the best. எப்பொழுதுமே அவருடைய தீர்மானம், அவருடைய கிரியை தானே எப்பொழுதுமே சிறந்தது நம் வாழ்வுக்கென்று. I guarantee you that. அதை நான் உத்தரவாதமாய் சொல்ல முடியும். Nothing better than the plans and purposes that God has for each and every one of நம்முடைய us. வாழ்வுக்கென்று, நம் ஒவ்வொருடைய வாழ்வுக்கென்று சிறந்தது அவர் வைத்திருக்கிற, நமக்கென்று வைத்திருக்கிற Nothing more greater and glorious than that. அதை விட எதுவும் சிறந்தது மகிமை முன்னது கிடையவே கிடையாது The உலகத்தில். wonder of wonders, we are chosen for that. அற்புதத்திலும் அற்புதம் அவர் நம்மை தெரிந்து கொண்டது தானே. Shall we just lift up our hearts and our voices to God இருதயத்தையும் குரலையும் அவருக்கு முன்பாக and உயர்த்துவோம். rejoice? அவருக்குள்ளாக களி கூறுவோம். Because of all the people you have been chosen and I have been எல்லா chosen மக்களுக்கு மத்தியிலேயும் என்னை அவர் தெரிந்து கொண்டாரே. to fulfill His plan and purpose in அவருடைய this world. திட்டத்தையும் நோக்கத்தையும் இந்த உலகத்தில் நிறைவேற்றும்படியாக தெரிந்து What a கொண்டார். privilege, what an honor it என்ன is. ஸ்லாக்கியம் பெற்றவர்கள், கனம் பெற்றவர்கள் நாம். Oh, we just thank you, Father. நன்றி பிதாவே. Thank you, நன்றி, Father. நன்றி Worship you, பிதாவே. Lord. ஆராதிக்கிறோம். Oh, we just worship you, Father. ஸ்தோத்திரிக்கிறோம், Thank you from the மகிமைப்படுத்துகிறோம். bottom of our hearts இருதயத்தின் ஆழத்திலிருந்து பிதாவே for predestinating us, எங்களை முன்குறித்தீரே, for calling us, எங்களை அழைத்தீரே, for saving us, எங்களை ரட்சித்தீரே. for all the plans and purposes that you have concerning us in this life. இந்த வாழ்வுக்கென்று எங்களுக்கு வைத்திருக்க அனைத்து திட்டம் நோக்கங்களுக்காக நன்றி. And thank you for showing us that you are working in us. எங்களுக்குள்ளாக நீர் கிரியை செய்கிறீர் என்பதை காண்பிக்கின்றீர். You are working in the life of every believer, energizing them, giving them power to fulfill your plan and purpose. விசுவாசிகளின் வாழ்க்கையிலும் நீர் கிரியை செய்கிறீர், ஆற்றலை அருளுகிறீர், பலப்படுத்தி அவளை உம்முடைய தீர்மானத்தை நிறைவேற்றுகிறீர். And I pray for all your children, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. as they continue to yield to you. உமக்கென்று அவர்கள் தங்களை அர்ப்பணிக்கும் பொழுதும் Every plan and purpose of yours be accomplished through them. அவர்கள் தொடர்ந்து தங்களை அர்ப்பணிக்கும் பொழுதும் நீர் உம்முடைய திட்டம் நோக்கம் தொடர்ச்சியாக அவர் வாழ்விலே நிறைவேற்றுவீராக. May you continue to bless your people, உம்முடைய ஜனங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. Keep all your children, especially in good health, நல்ல ஆரோக்கியத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காப்பீராக. Let them always be covered under your precious blood, oh Father. ஒவ்வொரு நாளும் உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மூடப்பட்டு காக்கப்படட்டும் ஒவ்வொருவரும் பிதா. Put a wall of fire around them everywhere they go, எங்கே போனாலும் அவர்களை சூழ அக்கினி மதில்களை வைப்பீராக. Surround them with your angels when they go out. உம்முடைய தூதர்களை கொண்டு சூழ பாதுகாப்பீராக ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது. Just like how you preserved the people of Israel during that pandemic time in Egypt. எப்படி எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனத்தை எல்லா வாதிலிருந்தும் நீக்கி காத்தீரோ, I pray that you'll preserve all your children, Akka. இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக. No plague befall them, Akka. அவள் வாதை எதுவும் அவள்
நேரிடாதபடிக்கு And if anyone is sick, I pray right now in the name of Jesus. வியாதிப்பட்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு முன்னிலை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே இயேசுவின் நாமத்தில். I speak to that virus in them, oh God. அவர்களுக்குள்ளாக இருக்கும் தொத்து நோய் எண்ணிலே பேசுகிறேன் Oh, in the இயேசுவின் name of நாமத்தினாலே. Jesus. இயேசு என்னும் நாமத்தினாலே I command you to leave their bodies right இப்பொழுதே now. அவர்கள் சரீரத்தை விட்டு நீங்கும்படியாக You cannot touch God's children. தேவனுடைய பிள்ளைகளை தொட முடியாது Oh, they are blood bought. அவர்கள் ரத்தம் கொடுக்கப்பட்டு Their bodies are the temple of the Holy Spirit. அவருடைய சரீரம் ஆவியானுடைய ஆலயமாய் இருக்கிறது. Leave people who are affected right now. இப்பொழுதே தாக்கப்பட்டவர்களை விட்டு நீங்கட்டும். I speak healing and health into your children, oh உம்முடைய God. பிள்ளைகளுடைய சரீரத்திலும் வாழ்விலும் உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பேசுகிறேன். Healthy body glorifies your name, oh Father. ஆரோக்கியமுள்ள சரீரம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். In Jesus' name, oh God. இயேசுவின் நாமத்தினாலே May you continue to lead us and guide us. எங்களை தொடர்ந்து வழிநடத்தி காப்பீராக. Bless us and make us a blessing unto this எங்களை nation. ஆசீர்வதித்து தேசத்துக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நிறுத்துவீராக. In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Now may the grace of our Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் the love of the Father, பிதாவினுடைய அன்பும் sweet presence of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் abide with each and every one of us forever and ever. ஒவ்வொருவரும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. Amen. ஆமென். Well, God bless you. Stay blessed. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதமாய் இருங்கள். See you next week அடுத்த online. வாரம் தொடர்ந்து பார்ப்போம்.